அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமான டிஎன்ஏ ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பும், மாநில உரிமைகளும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுது. அதன்படி பார்க்குறப்ப 2021ல நடத்தப்பட்டிருக்கணும். ஆனா கொரோனா பெருந்தொற்று காலகட்டம்னால நம்மனால அத நடத்த முடியாம போச்சு. சரிங்களா? அதே மாரி நாடாளுமன்ற இடங்கள், மக்கள் தொகை சீட்டுகள்லாம் இருக்கு இல்லையா? எம்பி சீட்டுகள். அதையும் பார்த்தீங்கன்னா, 10 வருஷத்துக்கு ஒரு தடவ டீலிமிட்டேஷன் பண்ணுவாங்க. ஸோ, அதுவுமே பார்த்தீங்கன்னா, நமக்கு கடந்த ஒரு 3, 4 ஆண்டுகளா நடக்காம தான் இருக்கு. சரிங்களா? ஸோ, இந்த தொகுதி மறுசீரமைப்புமே டீலிமிட்டேஷனுமே பார்த்தீங்கன்னா, நமக்கு அ அது எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் விட்டுருக்காங்க. 2026 வரைக்கும் பண்ண தேவையில்ல அப்படிங்கிற ஒரு கட்டாயம் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ, இப்போ இந்த டீலிமிட்டேஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு 1971 சென்சஸ பயன்படுத்தி தான் நமக்கு 543 சீட்டுகள் அப்படிங்கிறது இருக்கு. 1976ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, 42வது சட்ட திருத்தத்தின் மூலியமா ஒரு 25 ஆண்டுகளுக்கு இந்த 543 சீட்டே இருக்கட்டும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதன்படி 2001 வரைக்கும் அதுதான் இருந்துச்சு. மறுபடியும் 2001ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இன்னொரு சட்ட திருத்தம் 84வது சட்ட திருத்தம் 2002ல போட்டு, இன்னொரு 25 வருஷத்துக்கு வந்து இந்த 25 ஐ மீன் இந்த 543 சீட்டே இருக்கட்டும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்ப 2026 வரைக்குமே பார்த்தீங்கன்னா, என்னதான் இருக்கு? நமக்கு 543 சீட் தான். இப்பயுமே பார்த்தீங்கன்னா, நமக்கு 543 சீட்டுகள் தான் இருக்கு. ஸோ, அதுதான் இங்க குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 543 சீட் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? இப்போ நமக்கு கணக்குப்படி பார்த்தீங்கன்னா, 2011ல சென்சஸ் எடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா 2021ல சென்சஸ் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறமா 2031ல சென்சஸ் எடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ 2031 சென்சஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் தொகுதிகள மறுசீரமைப்பு செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு கண்டிஷனா இருந்துச்சு. ஓகேங்களா? அதாவது 2026க்கு அப்புறமா எடுக்கக்கூடிய சென்சஸ் படி தான் நமக்கு தொகுதிகள மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படிங்கிறது 84வது சட்ட திருத்தத்திலேயே நமக்கு சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு என்னாச்சு 2021ல சென்சஸ் எடுக்கல நம்ப. சென்சஸ் எப்ப எடுக்க போறோம்? 2027ல தான் எடுக்க போறோம். ஓகேவா? அப்ப அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. 2026க்கு அப்புறம் எடுக்கக்கூடிய சென்சஸ பேஸ் பண்ணி தான் நமக்கு டீலிமிட்டேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களா? அப்ப நம்ம 2026க்கு அப்புறம் 2031 தான்னு நெனச்சுட்டு இருந்தோம். ஆனா, இந்த எடுக்கக்கூடிய 2021 சென்சஸே டிலே பண்ணி என்ன கொண்டு வந்துட்டாங்க? 2027 வரைக்கும் கொண்டு வந்துட்டனால, இப்ப 2026க்கு அப்புறம் எடுக்கக்கூடிய முதல் சென்சஸா 2027 இருக்க போது. அப்ப இந்த சென்சஸ் அடிப்படையில என்ன பண்ண போறாங்க? நமக்கு தொகுதிகள மறுசீரமைப்பு செய்ய போறாங்க. அப்படி மறுசீரமைப்பு செய்ய போறனால, தென் மாநிலங்களுக்கு 26 இடங்கள் வந்து கம்மியாக போகுது. வட மாநிலங்களுக்கு பார்த்தீங்கன்னா, குறிப்பா அ உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் போன்ற இந்த பிமாறு மாநிலங்களுக்கு 31 இடங்கள் அதிகமாக வரப்போகுது. அதாவது சதவீத அடிப்படையில பார்க்கிறப்ப, தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் 5% கம்மியாகுது. வட மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் 6% கூடுதலாக இருக்க போகுது. இதுவே நிதி பகிர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 14வது நிதி ஆணையம் வந்து 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்ப வச்சு தான் நிதிய பகிர்ந்து குடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா 15வது நிதி ஆணையம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, 2011 மக்கள் தொகைய கணக்குல வச்சு நம்ம நிதிய பகிரணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட டெர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல சொல்லப்பட்டிருந்துச்சு. ஸோ இது எல்லாமே கண்டிப்பா தெரியும். தென் மாநிலங்களுக்கு கட்டாயம் தெரியும். இந்த 15வது ஐ மீன் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, தென் மாநிலங்களுக்கு வரக்கூடிய நிதியின் அளவு கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா, நமக்கு 1970கள்ல இந்தியாவுடைய மக்கள் தொகை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்ப மத்திய அரசாங்கம் ரொம்ப தீவிரமாக இந்த குடும்ப கட்டுப்பாடு போன்ற திட்டங்கள வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிற அறிவுரைய சொல்லியிருந்தாங்க. இந்த அறிவுரையை ஏற்று தென் மாநிலங்கள் எல்லாமே அதிகமான அளவுல ரொம்ப தீவிரமாக இந்த திட்டங்கள செயல்படுத்துனனால, தென் மாநிலங்களுடைய அந்த மக்கள் தொகை அப்படிங்கிறது கணிசமா கம்மியாச்சு. ஆனா வட மாநிலங்கள்ல அந்த ஒரு நிலைமைய நம்மனால பார்க்க முடியாது. இன்னமுமே பாப்புலேஷன் அதிகமா தான் இருக்கு. ஸோ, இப்ப இந்த 1971ல பார்த்தீங்கன்னா, எல்லா மாநிலங்களுக்குமே ஏறக்குறைய சமமான ஒரு மக்கள் தொகை இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஆனா 2011ன்னு வரப்ப, நம்ம இந்த இடைப்பட்ட காலத்துல தான் நம்ம மக்கள் தொகைய கட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய திட்டங்கள செயல்படுத்தணும். நல்லா செயல்படுத்தணும். அதனால தென் மாநிலங்களோட பாப்புலேஷன் கம்மியா தான் இருக்கு. வட மாநிலங்களுக்கு பாப்புலேஷன் அதிகமா இருக்கு. இப்போ 2011 சென்சஸ எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, எப்படி நம்ம 2027ல நடக்கக்கூடிய சென்சஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா, வட மாநிலங்களுக்கு சீட் அதிகமா போயிருது அப்படிங்கிற ஒரு கணக்க பார்த்தோமோ, அதே மாரி தான் 2011 சென்சஸ் எடுக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, நமக்கு வட மாநிலங்களுக்கு தான் அதிகமான நிதி போய் சேருது கம்பேர்ட் டூ சதர்ன் ஸ்டேட்ஸ். இப்போ தமிழ்நாடு, ஆந்திரா இந்த தென் மாநிலங்கள் 5 தென் மாநிலங்கள சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா, 13.7% நிதி வருது. ஆனா, உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிற ஒரு மாநிலத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, 17.94% நிதி போகுது.
ஸோ இந்த ஒரு விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து வரக்கூடிய 16வது நிதி ஆணையம் இது எல்லாத்தையுமே கணக்குல எடுத்துட்டு, மக்கள் தொகை அடிப்படைன்னு எடுக்கிறப்ப 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் எடுத்துக்கணும். அந்த அடிப்படையில தான் தொ நிதிய பிரிக்கணும் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையா இந்த ஆர்டிகிள்ல வச்சிருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு முக்கியமான ஆர்டிகிள பார்த்துருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.